கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மூன்றாவது நாள் உபவாச ஜெபத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக மனதார தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் விவரித்து அவரை கனப்படுத்தி அவருக்கு ஆராதனை செய்வதற்கு நாம் தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இந்த நாள் தேவன் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொன்னது போல பயபக்தியோடு தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக தேவன் நம்முடைய அலைச்சல்களை பார்க்கிறார். தேவன் நம்முடைய அங்கலாய்ப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் போய்கொண்டிருக்கிற தூரங்கள், நாம் படுகிற பிரயாசங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான கவலை, சோர்வு, பலவீனங்கள், இதன் மத்தியிலே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டருக்கு முன்பதாக, கரங்களை உயர்த்தி ஆண்டருக்கு முன்பதாக, எங்கள் பலவீன நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு தேவையான யாவற்றையும் தருகிறவரே, குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, நீதியை விளங்க பண்ணுகிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. நீர் வாக்கு மாறாதவர், நீர் சேனைகளின் தேவன், நீர் பரிசுத்தமுள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிற உம்முடைய நாமத்திற்காக நன்றி என்று சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். நன்றி என்று சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் வாயில திறந்து நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். லிபராதனமா சாந்தரலராதியாந்தரா ரிஹாது ராமலரதனிமியந்தரோலபா ஆருபா ஷாங்கரதரபா ரிபியந்தனலரா. கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாறாத உம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்பட்டு கர்த்தாவே, எங்களை நிரப்பட்டோம். இன்னும் எங்களை தகுதிப்படுத்தட்டும், இன்னும் எங்களை தகுதிப்படுத்தட்டும். உம்மையே நாங்கள் தரிசிக்க, உம்மையே நாங்கள் ஆராதனை செய்ய தேவன் எங்களுடைய மனக்கண்களை தெளிவாக்குவீராக. தேவன் எங்களுடைய மனக்கண்களை தெளிவாக்குவீராக. இந்த 3ஆம் நாள் காலையிலே நாங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். எங்கள் ஆராதனையிலே அசைவாடுகிற தேவன், எங்களோடு கூட இடைபடுகிற தேவன், நீர் எனக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிந்து பேசுகிறதுக்காக நன்றி என்று சொல்லி இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆங்காங்கே சென்று தேவ நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். தூக்கத்தை எல்லாம் கலைந்து விட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு சொன்னார். தேவன் ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை நடத்துகிற தேவன், நீர் என்னை விசாரிக்கிற தேவன், நீர் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். நான் தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னமே நீர் என்னை முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவன், எனக்காக யாவற்றையும் செய்கிற தேவன். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன்
என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும், பாடுங்க, வாய்களை திறந்து சொல்லுவோம். நம்பிடுவே தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேர். கையை உயர்த்தி சொல்லுவோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். பாடுங்க. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை, என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார் அவரை போல. பாடுங்க பாப்போம். மேகத்தில் தோன்றுவார் அவரை போல. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் இன்ப துன்ப நேரத்தெல்லாம் உம்மை மட்டும்தான் சேருவேன் ஆண்டவரே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய எல்லா இன்ப துன்ப நேரங்கள்ல தேவனை சார்ந்து வாழும் பொழுது அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் தெரியுங்களா? இந்த வசனம் சொல்கிறது போல, நான் நம்பிடும் தெய்வம் என்றுமே தாங்கி என்னை என்ன பண்ணுவார்? லிரிக்ஸை மாத்து. தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார் அப்படின்னு நம்ம பாட்டு பாடணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது ஸ்டான்ஸா போடு. 3 ஸ்டான்ஸ். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திருவார். இந்த உலகமே போற்றுகிற தேவன் இந்த பூமியிலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையை வெற்றியின் அனுபவத்துக்கு நேராய் கொண்டு செல்ல ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதிகாலை ஜெபம் என்பது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு ஜெபம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இத பிசாசுக்கு பிடிக்காத ஜெபம். உங்களையும் பிசாசு என்ன பண்ண மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான். அதிகாலையில அதிக தூக்கத்தை என்ன பண்ணுவான், நமக்கு கொடுப்பான். ஆமென். ஆனால் சோர்ந்து போகாமல் தேவனுக்கு வைராக்கியமாய் நின்னுட்டீங்க அப்படின்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சோர்ந்து போகாமல் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்னுட்டீங்கன்னா அவர் உங்களை உருவாக்க ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் உங்களை நடத்த ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்க ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் ஆத்துமா நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழே நம்ம படிச்சுட்டு வரோம். காலை தோறும் நேற்று சொன்ன 4 விஷயங்கள்ல நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணிடுது, சில காரியங்களை போட்டு யோசிச்சுட்டே இருக்கு. என்ன செய்ததையே திரும்ப திரும்ப செய்யறதுனால ஒரு சுவாரஸ்யமின்மையும் இல்லை. ஆமென். செய்யறதையே திரும்ப திரும்ப செய்யறதுனால ஒரு சுவாரஸ்யமும் நமக்கு இல்லை. அடுத்து சில மன தொய்வுகளினாலே இருதயம் தொய்யும் பொழுது நம்ம சில நேரங்கள்ல பல கேள்விகளை நம்ம என்ன பண்றோம், கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்து நமக்கு இருக்கிற மனக்கவலைகளை இன்னும் அதிகமாக்கி வாழ்க்கையில பல சூழ்நிலைகளுக்கு நேராக நாம் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுகிறது, என் இன்ப துன்ப நேரத்திலெல்லாம் உங்க சமூகம் எனக்கு ஆறுதல் ஆண்டவரே. நான் நம்பி வருகிற ஒரே ஒரு இடம் தேவ சமூகமாக மட்டும்தான் இருக்கணும். நான் விரும்பி ஒரு காரியத்தை செய்வேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அது தேவனை ஆராதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஜெபத்துக்கு வர்றதுக்கு நீங்க நிறைய யோசிக்கலாம். காலையில எழுந்து ஜெபத்துக்கெல்லாம் வரணுமா? ஜெபத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? நம்ம காலை தோறும் கர்த்தர் என்ன செய்யறாருன்றதை நம்ம தியானித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 நாளும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உணர்றீங்க? இந்த 2 நாள் வந்துட்டீங்கல்ல, எப்படி உணர்றீங்க உங்க வாழ்க்கையில? எதுவும் மாத்தமே இல்ல பாஸ்டர், அப்படியே நாங்க வரோம், வேற வழி இல்லைன்னு வரோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உற்சாகத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுத்திருக்கிறார் நம்புறீங்களா? ஆமென். நம்ம செய்யற ஒவ்வொரு ஜெபங்களும் அது ஒரு நாளும் வீண் போகாமல் பரலோகத்திலிருந்து பலனை கொடுக்கிறதாய் மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நம்புவேன். இந்த பாரிலே உம்மை மாத்திரம்தான் நான் சார்ந்திருப்பேன். என்னை நடத்துகிறவர் நீர் அல்லவா, என்னை விசாரிக்கிறவர் நீர் அல்லவா, என் தேவைகளை சந்திக்கிறவர் நீர் அல்லவா. துதிங்க, ஆண்டவரை துதிங்க. அப்படியே நிக்க வேண்டாம். நம்ம கண்ணுல மூடி நாம தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை மகிமைக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லுவார். காலையில தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒன்றுமில்லை, நீர்தான் எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். என்னை நடத்துவதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் என் தேவைகளை சந்திப்பதற்கும் நீர் மாத்திரம்தான் வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நல்லா 2 கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல கனத்தை செலுத்துவோம், கனத்தை செலுத்துவோம். அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மை விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சில நேரங்களில் பல நேரங்களை யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை நடத்துகிறவர்,
தேவன் நேத்து பார்த்தோம், நீதியை காலை தோறும் சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். காலையிலே தம்முடைய நியாயத்தை அவர் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். எதன் பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? சொல்லுவோமா? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? இந்த உலகத்துல யார் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனே இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது, எனக்கு யாரு இருக்கிறா? எனக்கு யார் உண்டு? பல நேரங்களில் என்னை விசாரிக்க, என்னை தேற்றிட யார் உண்டு? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய பலனும் மகா பெரிய அரணுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு கேடகம் வெளிச்சமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு. தேவன் பக்கபலமாய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மனுஷனால என்ன செய்ய முடியும்? ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ. சொல்லுவோம், உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு? நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ. கையை உயர்த்தி சொல்லுவோம், நீரே என் தஞ்சமல்லோ. யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? பாடுவோம், யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? உறவுகள் இல்லையே நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ. ஓ யாருண்டு? பாடுங்க காலை நேரத்தில் சொல்லுங்க, என்னை யார் விசாரிக்க இருக்கிறா? யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? தனிமையில் கதறிய ஆகாரின் குரலை கேட்டி, மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கேட்டி, தனிமையில் கதறிய பாடுவோம் ஆகாரின் குரலை, மனம் கசந்து கலங்கி நின்ற அன்னாளின் ஜெபத்தை கையை உயர்த்தி சொல்லுவோம், நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, நீரே நல்ல மேய்ப்பன் வேண்டுதல் கேட்பவரே, வேண்டுதல் கேட்பவரே. யாருண்டு? கரங்களை விரிச்சு சொல்லுங்க பாப்போம், என்னை விசாரிக்க யாருமே இல்ல ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் நம்பி போகிற ஒவ்வொரு நபரும் என்னை ஏமாற்றிதான் அனுப்புகிறார்கள். என்னை விசாரிக்க உறவுகள் கூட இல்லை,
உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு? சொல்லி பாடுவோம். நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் தஞ்சமல்லோ. பாடுவோம். கண்ணீரின் பாதையிலே நடந்திடும் வேளையிலே கரம் பிடித்தீர், என்னை அணைத்தீர், தேற்றுதேவும் கரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கண்ணீரின் பாதையில் நடந்திடும். எத்தனை பேர் இன்னைக்கு கண்ணீரின் பாதையிலே நடக்கிறீங்க? கரம் பிடித்தீ, என்னை அழைத்தீ, தேற்றுதேவும் கரமே. நீரே நல்ல சமாரியனே, என்னை தேற்றிடுவீ. நீரே நல்ல சமாரியனே, என்னை தேற்றிடுவீ, என்னை தேற்றிடுவீ. பாடுவோம். என்னை தேற்றிடுவீ. யாருண்டு என்னை விசாரிக்க? யாருமே ஆண்டவரே. உறவுகள் கூட இல்லை. பாடுவோம். யாருண்டு நாதா என்னை விசாரிக்க? உறவுகள் இல்லையே, நீரின்றி யாருண்டு நாதா? நீரே என் தஞ்சமல்லோ, நீரே என் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அனுதினமும் உம்மில் நான் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா. சொல்லுங்க. எல்லாம் உம்மால கூட. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளரணும் ஆண்டவரே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான். பாடுங்க, சொல்லி பாடுங்க. அனுக்கிரகம். என் ஞானம் கல்வி, என் ஞானம் கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றேன். இந்த காலை நேரத்தில் சொல்றீங்களா? என் ஞானம் செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றென்னுகிறே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே, என் இயேசுவே என்றே உணர்ந்தே, என் இயேசுவே என்றே உணர்ந்தே, என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே, அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதையா. எல்லாம் இந்த நாளில் எல்லாம் கூடும். பாடுவோம். என்னால் ஒன்றும், எல்லாம் உம்மால். சொல்லுவோம். என்னால் கூடாதையா, எல்லாம் என்னால் ஒன்றும். பாடுவோம். என்னால் ஒன்றும், எல்லாம்
அனுதினமும் உம்மில் நான் உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை விசாரிக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே 1000 நாளை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே தங்குகிற ஒரே நாள் நல்லது என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை, நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர். எங்களை நடத்துகிறவர், எங்களை விசாரிக்கிறவர். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்திலே நேரத்தை செலவு செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த 3ஆம் நாள் ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. தேவ பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில நீதியா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில நேரம் நாம் குறிப்புகளுக்காய் ஜெபிப்போம். போதுகரமா நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம பாடின பாடலுக்கு ஏற்ப ஒரு சில வியாதிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் வந்து எரேமியா 33:6. நான் அவர்களை குணமாக்கி ஆறு 36:6. இதோ நான் 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகத்தை பற்றி தியானிச்சுட்டு இருக்கோம். பலவிதமான சுகங்களை பற்றி தியானிக்கிறோம். ஸோ ஒரு சில 4 முக்கியமான பெரிய நோய்கள் வந்து நம்மளோட தேசத்துலேயும் உலகமெங்கும் தாக்கி கொண்டிருக்கு. முக்கியமான நோய் வந்து கேன்சர் வியாதிகளுக்காக பார்க்குறோம். ஒரு எவ்ரி இயர் வந்து 1 மில்லியன் நியூ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. அண்ட் அதில் வந்து 4% வந்து குழந்தைங்க. அண்ட் இந்த கேன்சர் வந்து எப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக குணமாக்குறதுன்னு சொல்லலை, பட் நாட்கள் கொஞ்சம் அவங்க லைஃப் ஸ்பேனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இது கேன்சர்னால. முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் மேபி உங்களோட நம்ம பேரண்ட்ஸ் காலத்துலலாம் யாரோ வீட்டில் கேன்சர் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒருத்தவங்களோட குடும்பங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேன்சர் இருக்குது. ஸோ அந்த ஒரு வியாதிக்காக நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததாக ஹார்ட் அட்டாக். COVID-19 அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பிளட் கிளாட்ஸ் நடக்குது. இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ஒரு 50-60 வயசில் வர வேண்டிய ஒரு நோய். ஆனால் 30-18 வயசில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்னால மரித்து போகிறாங்க. நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். போன வாரத்தில் கூட பாஸ்டரோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க 38 வயசு ஒருத்தவங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம சர்ச் பிலீவர் சாம் பிரதர், அவருக்கு ஹார்ட் பேஷண்ட் 33 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இன்னும் 20-18 வயசுலலாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸில் இறந்து போகிறாங்க. சடனாக ஒரு எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் சடனாக ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. ட்ரீட்மெண்ட்ஸே எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைம் வருது, ஃபஸ்ட் டைம்லே மரணம் நேரிடுது. ஸோ இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஹார்ட் அட்டாக்கோட மெயின் காஸ் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிபி. 77 மில்லியன் ஜனங்க வந்து பிபி இல்லைன்னா டயபிட்டிஸ் சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து 25% வந்து 25% மில்லியன் பீப்புள் வந்து டயபெட்டிக்ல இருக்கிறாங்களாம். ஸோ ப்ரீ டயபெட்டிக் வந்து கொஞ்சம் டயபெட்டிக்கும் முன்னாடி ஸ்டேஜ். ஸோ நம்மளாம் அது எந்த ஸ்டேஜில் இருப்போம்னு எனக்கு தெரியல. ஸோ நம்மளோட வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும், சீராகணும். டயபெட்டிக்ஸ் தான் ஒரு மெயின் காரணம் ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் வர எல்லா ப்ராப்ளம்க்கும். அண்ட் டயபெட்டிஸ்க்கான மெயின் ப்ராப்ளம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பிபி வந்து சின்ன வயசு பசங்களுக்கு கூட பிபி வருது. 77 மில்லியன் பீப்புளுக்கு வந்து பிபி இருக்குது.
கத்தி பேசுறது, நம்ம வயசுக்கு மீறின ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றது எடுத்துக்கிறதுனால நம்ம உடலை நம்ம என்ன பண்றோம் வருத்தி கொள்றோம். ஸோ இந்த பிரதான நோய்களுக்காக, கேன்சருக்காக, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்காக, அப்புறம் இந்த சுகர் வந்து எல்லாருக்குமே இப்போ காமனாக ஆயிடுச்சு. சுகர், பிபிக்காக யாராச்சும் முன்பதாக வந்து கர்த்தர் இந்த வருஷத்துல நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்மளோட வியாதி படுக்கைகளை மாற்றி போடுவார். கர்த்தர் தான் நமக்கு சுகத்தை தரணும். பரிபூர்ண சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன், சுகமாக்குவேன், குணப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம ஆராதனையில பாடின பாடலுக்கு ஏற்பதான் யாருமே இது வந்து என்ன பண்ண முடியாது, மருந்துகள் வந்து குணப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் நினைத்தால் மனம் இறங்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு முன்பதாக வந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறீங்களா? முடிந்தவர்கள் யார் இந்த ப்ரேயர் பண்றீங்க முன்னாடி வாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் உண்மை நினைக்க வைத்தீரே, அதற்காக நன்றி ஏசப்பா. சொல்லப்பட்டதான ஜெப குறிப்பை கூட உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஏசப்பா உங்களுடைய கரத்திலே வருகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த கேன்சர் நோயினால் ஆண்டவரே, சிறு குழந்தைகள் கூட ஏசப்பா இந்த நோயினால் ஏசப்பா பாதிக்கப்பட்டு ஏசப்பா கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. அவங்களோட இதயங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுக்காக ஏசப்பா நீங்கள் மறிச்சிங்கன்றத ஆண்டவரே அவங்க அறியணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களுடைய தழும்புகளால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே குணமாகணும் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஏசப்பா ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்ஸையும் ஏசப்பா நீங்கள் தொடுங்க ஏசப்பா. உங்களுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்றைக்கு ஏசப்பா தொடணும் ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படணும் ஏசப்பா. நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா, வயதானவர்களை பார்க்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஏசப்பா அவங்களுக்கு ஒரு சுகத்தை தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஏசப்பா ஒன்றும் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே அவங்களோட ஏஜில் ஏசப்பா அவங்க எடுத்துக்க கூடாத காரியங்களை ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் அவங்களோட மனக்கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஒரு மன நிம்மதி ஆண்டவரே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏசப்பா தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்க இருதயத்தில் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஒரு சுகத்தை ஆண்டவரே கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மால் ஆண்டவரே நீ சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஏசப்பா நீங்கள் ஒரு விடுதலை அவங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கூட ஆண்டவரே எத்தனையோ பேர் ஏசப்பா ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரே அட்மிட் ஆகியிருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இந்த நேரத்தை கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. அவங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் வருகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் ஏசப்பா ஒரு விடுதலையை தாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தவங்களும் ஏசப்பா உங்களுடைய ரட்சப்பை ஆண்டவரே கண்டு கொள்ள ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே ஒரு தொடுதலை நீங்கள் தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர்களுடைய வலி வேதனைகளை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அவங்களுடைய பாவங்கள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் மன்னித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு விடுதலை அவங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் அப்படியாக செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இவையாவுமே சொன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ அடுத்த ஜெப குறிப்புக்கானவங்க முன்பதாக வந்து நின்றுங்க. ஸோ இப்போ சீசனல் டிசீஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா இடங்கள்லையும் வந்து வைரல் ஃபீவர், டெங்கு, மலேரியா, அப்புறம் டைஃபாய்டு, அப்புறம் நார்மலான இன்ஃபெக்ஷன்ஸ்னால 1 வீக் சிக் ஆகுறது, டிசென்ட்ரி, லூஸ் மோஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா டிசீஸ் இருக்குது. அது சீஸ்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சபையிலையும் நிறையா பேர் வந்து குறிப்பாக திலீப் அண்ட் பியூலா அவங்களுக்கு ரொம்ப சிக்காக இருக்காங்க. கடந்த நாட்களில் தம்பிக்கு சிக்காக இருந்துச்சு, அவன் டெலிவர் ஆனார். அதே போல் நம்ம சபையில் இருக்க ஜனங்க, ராஜ்நாத் ஐயா அவங்க மனைவி அவங்களுக்கு வந்து தலைவலினால தூக்கமின்மை ரொம்ப அந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ஆண்டு நம்மளை டெலிவர் பண்ணணும். அதே போல் சபையில் இருக்கிற இவங்களுக்காக குறிப்பாக
திலீப் பியூலாக்காக, ராஜரத்னம் ஐயா அவங்க மனைவிக்காக, இந்த உங்க மூணு பேருக்காகவும் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்காகவும் யாராவது முன்பதாக வந்து ஜெபம் பண்ணுங்க. பலவீன நேரத்தில் பவுல் சொல்வது போல என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று வாக்குத்தத்தமாய் சொல்றாரு. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஒரு பலவீனம் தான். கர்த்தர் இந்த நாட்கள்ல அவங்களுக்கு பரிபூர்ண பலம் தருவாரு, சுகப்படுத்துவார்னு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, இந்த காலை வேளையில் உங்களுடைய பிரசனத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளை நீங்க ஆசீர்வாதமிக்க தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக சொல்லப்பட்ட குறிப்புகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா விசேஷமாக அப்பா இதோ இதை வருகிற நாட்கள்ல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய அங்கங்க பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதையெல்லாம் கட்டுப்படுத்தும்படி இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக பிரதர் திலீப் குமார் அவர்களுடைய குடும்பத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு மேல உங்களுடைய ஆவி இறங்குவதாக ஆண்டவரே. அப்பா சரீர சுகத்தை நீங்க கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே, விசுவாச பிள்ளையா இருக்கும் ராஜரத்ன அவங்க குடும்பத்தை அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் உங்களுடைய திவ்ய கரம் அவர்களை தாங்கட்டும் அப்பா. இந்த முதிர் வயதுல நீங்களே அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே, இன்னும் அநேக நபர்கள் இந்த கொள்ளை இன்ஃபெக்ஷன்ஸ் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அதெல்லாம் எந்த ஒரு வகையிலும் அண்டாத அளவுக்கு நீங்க அவர்களை பாதுகாத்து தாங்க. நாங்கள் உண்ணுகிற உணவு, நாங்கள் சுவாசிக்கும் காற்று எல்லாவற்றையும் நீங்க பரிசுத்தம் படுத்தி தாங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களோடு இருந்து எங்களுக்கு நீங்க உங்களுடைய சுகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சுக ஜீவியத்தோடு நாங்க இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா பிதாவே. நாங்கள் சுகத்தை பேசவும் அது எங்கள் வாழ்க்கையில் நடக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க சுகத்தின் தேவனாக இருக்கிறீங்க அப்பா. இன்னும் வருகிற நாட்கள்ல இந்த மழை நாட்கள்ல நீ இதை பாதுகாத்துடன் எங்களை அழைத்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எல்லாம் உமது மகன் இயேசு கிறிஸ்துவில மன்றாடுகிறோம். ஆமென். கர்த்தர் இந்த 2 குறிப்புகளுக்காக நம்மளோட ஜெபங்களை கேட்டு வருகிற நாட்கள்ல ஒரு வித்தியாசத்தை சபையிலையும் நம்மளோட குடும்பங்களையும் தேசங்களையும் தருவார் என்று விசுவாசத்தோட கர்த்தரோட நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. காலையில 3வது நாள்லயே கொஞ்சம் உற்சாகம் கொஞ்சம் தொய்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உற்சாகம் வந்து எல்லாருக்கும் உள்ளே இருக்கணும்னு சொல்றேன். ஆமா, நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய போராட்டங்கள் நிறைய உண்டு. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம்ன்றத நீங்க மனதுக்குள்ள முதல்ல உங்களுக்கு அது கிளிக் ஆனாதான் நீங்க உற்சாகமா இருக்க முடியும். அல்லேலூயா. இருக்கிறதுலே அதிக சோர்வு எனக்கு தான். நான் உற்சாகமா இங்க இருக்கிறேன். 1 வயசு தாண்டி காடன் உற்சாகமா இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நீங்க அதாவது எப்படி தெரியுங்களா, இதெல்லாம் கர்த்தர் எங்களை வளர்த்த விதம். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் செயல்பட முடியுது. ஆமென். உங்களையும் இப்போ ஆண்டவர் வளர்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இதை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்காக, 2வது உங்களுடைய சந்ததிக்கு இதை சொல்லி தருவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துல ஒரு சந்ததி நேரத்தை அதிகமாய் செலவு செய்யும் அப்படின்னா அந்த சந்ததியை கர்த்தர் தலைமுறைக்கும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் தொடர்ந்து நாம பார்த்து வருகிறதான ஒரே தலைப்பின் கீழே பார்த்து வருகிறோம். சரி, சொல்லுங்க பாப்போம், நீங்க எவ்வளவு விழிப்பா செய்தி கேட்கறீங்கன்றது இதுல தெரியும். கடந்த 2 நாள் பாயிண்ட்ஸை சொல்லுங்க பாப்போம். எல்லா தலைப்புல பிரசங்கத்தை பார்க்கிறோம். காலை தோறும் அப்படின்ற தலைப்புல பிரசங்கத்தை பார்க்கிறோம். சரி, இதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை சொன்னேன். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சரி, மகிழ கடவோம் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். பக்கத்துல பார்த்து நீங்க சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
இதுல இழுத்து போத்திட்டு தூங்குவோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு இருக்கு, எழுந்திருக்காதவங்களுக்குலாம். ஆனா நமக்கு அப்படி அல்ல. காலையில எழுந்து இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமென், அல்லேலூயா. களி கூர்ந்து மகிழ கடவோம். காரணம், காலை தோறும் ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தினம்தோறும் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. He is all powerful God, he is miracle working God, அப்புறம் he is almighty God. அவர் எல்லாவற்றிலும் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை காலையில செய்கிறாரு, அதுவும் காலை தோறும் செய்கிறார். ஏதோ ஒரு நாள் காலையில செய்யறதல்ல, டெய்லி இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, காலையில இப்போ நீங்க இந்துஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்துஸ்லாம் காலையில எழுந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் குளிச்சுட்டு, இப்ப வழக்கமாய் சில பேர் வந்து காலையில போய் பால் வாங்குற அனுபவம் உடையவர்களா இருக்கிறாங்க. இப்போ பால் வீட்டுக்கு தேடி வந்துடுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன ஆயிடுச்சு. எதுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு தெரியுங்களா? தூக்கத்தை இன்னும் அதிகரிக்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதாவது என்னன்னா, காலையில செய்ய வேண்டிய சில காரியத்தை செய்யாம அதை தடுத்து டெக்னாலஜி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் பத்தாததுக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டிச்சுன்னா பாக்குறேன், இப்ப கூட வந்துச்சான்னு தெரியல. காலையில வந்து எழுந்து எல்லாரும் காப்பி குடிக்கிற அனுபவம் எல்லாம் போய் இப்பெல்லாம் என்ன ஆகுது, பெட் காஃபின்னு தேடி என்ன பண்ணுது வருது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சமையல் கட்டே பெட்ரூமுக்கு வந்துடும் போல. சின்னதா மினி சமையல் அறை, காஃபி மேக்கர் அப்படின்னு ஏற்கனவே வந்துருச்சு அதெல்லாம். ஆமா, இன்னும் அப்படியே வந்துடும் போல மொத்தமா. அப்ப நம்மளை எந்த அளவுக்கு சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்கு பிசாசு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தள்ளிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், நமக்கு தெரிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம், காலை தோறும் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, காலை தோறும் அவர் என்னென்னலாம் செய்யறாரு பார்த்தோம். காலை தோறும் அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே புதியவைகளாக உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, ஸ்பெஷல் கிரேஸ காலை நேரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். காலை நேரத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது காரியத்தை நம்ம பார்த்தோம். கிருபை மட்டுமல்ல, இரக்கம் மட்டுமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீதியை காலையிலேயே விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நேற்று நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். இயேசுவை போல பொறுமையாய் பாடுகளை சகித்தோம் என்று சொன்னார். யோசேப்பை போல பொறுமையாய் பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுப்பாரா? தீமை நமக்கு செய்தாலும் அதை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? நன்மையாக மாற்றி கொடுப்பார். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவனும் நம்மை தாக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்ந்த இடங்களை கொண்டு போவார். எப்படி யோசேப்பை கர்த்தர் படுகொலியின் அனுபவத்திலிருந்து மேல தூக்கி அந்த எகிப்துக்கு ஒரு பிரசிடென்டா கர்த்தர் வச்சாரோ, ஒரு தளபதியாய் கர்த்தர் வைத்தாரோ, இன்றைக்கு உங்களை நிந்திக்கிற, உங்களை துன்பப்படுத்துகிற அநேக சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு பந்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரைட், மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். காலை தோறும் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மை விசாரிக்கிறார். ஆமென். காலை தோறும் நம்மை அவர் என்ன பண்றாரு? விசாரிக்கிறார் அல்லது சந்திக்கிறார். சரி, நான் ஏற்கனவே சொன்னது போல பால் பாக்கெட்டு வாங்க போகணும். டெய்லி என்ன பண்றான்? பால் பாக்கெட் எல்லாம் போட்டு ஒரு டப்பால வந்து ஒருத்தவன் என்ன பண்றான்?
ஆங்காங்கே ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ் இருக்கு, பால் ஸ்டேஷன்ஸ் சொல்றாங்க. ஆவின் பால், பூத்து, ஆவின் பால், அப்புறம் ருசி பால். இப்பெல்லாம் ருசி பால்லாம் பார்க்க முடியல. ஆமா. அப்புறம் ஆரோக்கியம் பால், அப்புறம் வேற என்னென்ன பால், இப்ப நிறைய பால் வந்துருச்சு. கவின்ஸ் என்னென்னமோ வந்துருச்சு புதுசு புதுசா. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூத் வச்சிருக்கான். இப்போ நம்மை சந்திப்பதற்காகவே காலையிலேயே வந்து எத்தனை மணிக்கு வந்துடுறாங்க பால் பூத்துல. நீங்க போய் பாருங்க, 4 மணிக்கெல்லாம் இல்ல, 3 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவான். பால் வாங்க போனா தெரியும். அது 3 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவான், ரெடி பண்ணி வச்சிருவான். நம்ம வருவாங்கன்னு என்ன பண்ணுவான், அவன் வெயிட் பண்ணுவான். ஆமென், அல்லேலூயா. நம்ம பால் வாங்க போலன்னா நாம தான் பால் என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிடுவோமே தவிர அவன் மிஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு வேற யாராவது வாடிக்கையாளர்கள் வந்துருவாங்க. இதே போலதான் இது ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். தினம்தோறும் காலையிலே தேவன் உங்களை சந்திப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். Every day the Lord is eagerly waiting for you to visit you. ஆமென். கர்த்தர் உங்களை சந்திக்க அல்லது உங்களை விசாரிக்க அவர் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, நல்லா தூங்கிட்டு பால்காரனை என்ன பண்ணிடுவோம், மிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அவனை திட்டுவோம். படுபாவி, வரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான், டெய்லி தானே பால் வாங்குறேன், இன்னைக்கு ஒரு நாள் திறந்து வச்சிருந்தா என்னவா அப்படின்னு அவனை திட்டுறது. அவன் என்ன திரும்ப சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீ கரெக்டா டைமுக்கு வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், உனக்கு பால் கொடுத்துருப்பேன், சரியான டைமுக்கு வந்தாதான் பால். சில நேரங்களில் நாம் அப்படிதான் தேவனை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாகாமல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், அவரை சந்திக்க முடியாதபடிக்கு சில தடைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டே தான் இருக்கோம், சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆமென். சந்திக்கிறவரை நம்ம என்ன பண்றது இல்ல, சந்திக்கிறது இல்ல. சந்திக்க கூடாதவைகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னென்னத்தை சந்தித்துட்டு இருக்கிறோம், தூக்கத்தை சந்திக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 பேர் இன்னைக்கு நான் எழுப்பி இருக்கிறேன், 3 பேர் போன் எடுத்து தோ வரேன், நாங்க இன்ன வரைக்கும் காணோம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தூக்கம் வந்து நான் அப்பயும் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, தூக்கம் வரும், என்ன பண்ணக்கூடாது, அவ காலை தோறும் பாஸ்டர் எடுப்புறாரோ இல்லையோ, காலை தோறும் தேவன் நம்மை சந்திக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப காலையில தேவனை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை விசாரிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப காலை தோறும் அவர் எப்பயுமே ரெடியா இருக்கிறார் நம்ம விசாரிக்கிறதுக்கு, நம்மளை சந்திக்கிறதுக்கு. சில பேரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா சில பேரை காலையில சந்திக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, அவர் எங்க இருப்பாரு, காலையில அங்க பார்க்கலாங்க, அவர் அங்க பார்க்கலாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கு. இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளாகி நீங்கள் தேவனை காலை தோறும் சந்திக்கிறவர்களாக இருக்க முடியுதா? ஆமென். இது கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான். ஆனா இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பழக்கி கொள்ளும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, 5 மணி தானா அவர் வந்து வர டைமு, பைபிள் தான் சொல்லுதே, எப்பொழுதும் அவரை தேடும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லல. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். மற்ற டைம்ல கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுவாரு, கேட்பாரு. ஆனா புதிய கிருபைகள், புதிய இரக்கங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கணும், அல்லது நேத்து பார்த்தோமே நியாயத்தை தேவன் விளங்க பண்ணணும்னா, காலையிலே தேவன் உங்களை விசாரிக்கணும்னா காலையிலே அவர் சமூகத்துக்கு நீங்க போயிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இப்போ வெளிநாட்டுக்கு போறீங்க, ஃப்ளைட்டு காலையில 3 மணிக்கு அப்படின்னா நீங்க எத்தனை மணிக்கு உள்ள போர்டிங் பாஸ் வாங்கி எத்தனை மணிக்கு உள்ள இருக்கணும்? போர்டிங் பாஸ் வாங்கி எத்தனை மணிக்கு போர்டிங்ல இருக்கணும்? நீங்க, நான் சொல்றது போர்டிங் கேட்ல. இமிகிரேஷன் எல்லாம் முடிஞ்சு போறது அந்த டைம் கரெக்டா ஒரு 2 மணிக்கெல்லாம் போர்டிங் உள்ள விட்டுருவோம், 1 மணி நேரத்துக்கு முன்னால. ஆனா சரி அந்த டைம் நான் போய்க்கலாம்னா முடியாது. ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும், போய்
ஏன் சீக்கிரம் போக சொல்றான் சொல்லுங்க? உங்களுக்கு முன்னால நிறைய பேர் என்ன பண்ணுவான்? கியூல இருப்பான். அந்த காரியங்கள்லாம் நீங்க குறைச்சிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? முதல் நபரா முன்னால போயிடணும். சில பேர் சீக்கிரமாவே போயிடுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்பு 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 டப்புன்னு பேகேஜ் கவுண்டர்ல கிரியேட் பண்ணிடுவாங்க, இமிகிரேஷன் கிளியர் பண்ணிடுவாங்க, போர்டிங் பாஸ் வாங்கிடுவாங்க, போய் நல்ல சுவாரஸ்யமா உட்காந்து ஏர்போர்ட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு நார்மல் ஒரு பிளைட்டுக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஒரு ட்ரெயினுக்கு, பஸ்ஸுக்கு, சில காரியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். காலையில ஒருத்தரை சந்திக்கணும், நாளைக்கு வர சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கு, சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகி போறோம்ல. ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்மை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமா இன்ன வரைக்கும் இல்ல, ஆனா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இல்லையா சொல்லுங்களேன். அப்போ வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை தினம் தினம் அவர் நம்மை சந்திப்பது மாத்திரமல்ல, நம்மை விசாரிக்கவும் செய்கிறார். அப்படின்னா என்னன்னா, சில பேர் ஹாய் சொல்லிட்டு போவாங்க. காலையில வாக்கிங் எல்லாம் போறவங்கள பாத்தீங்கன்னா டெய்லி சில பேரை மீட் பண்ணுவாங்க. ஆனா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க. ஆனா சில நபர்கள் நம்மை சந்தித்து நிறுத்தி, என்ன எப்படி இருக்கிறீங்க, ஆள் கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க யாருன்னா நம்ம மேல கரிசனை உள்ள ஆட்கள். ஆமென். சில நேரங்கள்ல நம்ம அவங்களுக்கு எதிர்பார்த்துக்கினே சில டைம்ல நம்ம மூஞ்சி தொங்க போட்டுக்கினே கூட சில டைம்ல போவோம், கேட்கறாங்களா இல்லையான்னு. நீங்க எதிர்பார்த்த டைம்ல அவங்க சில டைம்ல என்ன சொல்லிப்பாங்க, ஹாய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஏன்னா நேத்து தான் நம்மளை விசாரிச்சான், இன்னைக்கு என்ன பண்ணல. அப்போ மனிதர்கள் ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாள் மூடு என்ன பண்ணிடும் மாறி. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தேவன் நம்மை அனுதினமும் நம்மை சந்தித்து நம்மை விசாரிக்கிறார். ஆமென். உங்களுடைய குறைகளை எல்லாம் அவர் கேட்பதற்காக காலையிலே ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரி, இதுல தேவன் நம்மை சந்திக்கிறார் என்கிற சத்தியம் வேதத்துல 3 புஸ்தகங்களிலே அதிகமாய் சொல்லப்படுகிறது. ஒன்று யோபுவின் புஸ்தகம், இரண்டாவது சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல நீங்க பார்க்க முடியுது, சங்கீதம் 144 பார்க்க முடியுது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்க முடியும். சரியா? இப்போ இதுல இந்த 3 புக்ல பழமை வாய்ந்த புக்கு, நம்ம போன பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்தோம். பழமை வாய்ந்த புக்கு எது? பைபிள்லே பழமையான புஸ்தகம் எதுன்னா யோபுவினுடைய சரித்திர புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யோபுவினுடைய புஸ்தகத்துல நாம் தேவன் எப்படியாய் சந்திக்கிறார் என்பதை குறித்து மிக அழகாக யோபுவே தன்னுடைய வாழ்க்கையில அதை அதிகமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சந்திப்பை எப்படி புரிந்து கொண்டான், அந்த சத்தியம் என்ன, இந்த காலை நேரத்துல சற்று நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். எடுத்து வாசிங்க. யோபு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யோபு சொல்றாரு, மனிதன் மேல் நீர் சிந்தையை வைக்கிறீர். படிங்க. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், சரி, அவன் மேல் ஒரு சிந்தையை வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு பொருட்டா நம்ம எண்ணுவதற்கு ஒருவர் இருக்கிறாரு, நம்மளையும் கனப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுங்களா? நம்ம மேல் சிந்தை வைத்த நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்றீங்க. காலைதோறும் அவர் உங்கள் மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடுவதற்கு, உங்களை விசாரிப்பதற்கு, உங்களுடைய குறை என்ன என்பதை நிறைவாக்குவதற்கு காலைதோறும் அவர் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்காக உங்களை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை படிங்க. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் மாத்திரம். அப்ப இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், யோபு சொல்றாரு, காலைதோறும் அவனை நீங்க என்ன பண்றீங்க? விசாரிக்கிறீங்க. மனுஷனை நீர் ஒரு பொருட்டாய் நீர் எண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆமென். எந்த அளவுக்கு தகுதி இல்லாத எங்களை நீர் இவ்வளவு தூரம்
நேசிக்கிறதற்கும் இவ்வளவு தூரம் கேர் எடுக்கிறதற்கும் நாங்க ஏமாத்துறோம் அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவனை நிமிடம் தோறும் சோதிக்கிறார். முதல்ல மனுஷன் மேல சிந்தை வைக்கிறாரு, இரண்டாவது நிமிஷம் தோறும் அவனை என்ன பண்றாரு, சோதிக்கிறார். ஆமென். மூன்றாவது 20ஆம் வசனத்தை நீங்க படிங்களேன். மனிதரை காப்பவரை அல்லது மண் உயிரை காப்பவரை போதும். அப்ப மூன்றாவது அவர் நம்மை நாள்தோறும் காக்கிறவராக இருக்கிறார். இதை யோபு என்ன பண்றார், தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்மள சிந்தை வைக்கிறாரு, நம்மளை சோதிக்கிறாரு, நம்மளை என்ன பண்றாரு, காக்கிறார். ஆமென். அடுத்து அதே 20ஆம் வசனத்துல பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன. அப்போ இவர் கேட்கிறாரு பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில நான் அதிக பாவத்தோடு தான் நான் என்ன பண்றேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேனானால் எனக்குத்தானே பாரமாய் இருக்கும்படி நீர் என்னை உமக்கு இலக்காக வைத்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்து 21ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, என் மீறுதலை நீர் மன்னியாமலும் அக்கிரமத்தை நீக்காமலும் இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்ளுவேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன். அவனுடைய அங்கலாய்ப்பு ஒரு பக்கம் தேவன் கிட்ட அவன் என்ன பண்றான், சொல்றான். ஆனா முதல் 3 பகுதியை நீங்க படிக்கும்போது மனுஷனை அவர் நினைக்கிறார் அப்படின்றத அவன் வாயால என்ன பண்றான், சொல்றான். இரண்டாவது நாள்தோறும் நிமிஷம் தோறும் அவனை என்ன பண்றாரு, சோதிக்கிறாருன்னு சொல்றான். மூணாவது நாள்தோறும் அவனை என்ன பண்றீங்க, காலை தோறும் அவனை நீர் காப்பாற்றுகிறேன்னு சொல்றான். அப்போ இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை விசாரிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு ராமன் சொல்றீங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எப்பத்துல இருந்து தெரியுமா நடக்குது, இந்த விசாரிப்பும் இந்த சந்திப்பும் எப்பத்துல இருந்து நடக்குது நீங்க நினைக்கிறீங்க? ஆதி மனிதனாகிய ஆதாம் இடத்திலிருந்து இந்த சந்திப்பு எப்பயுமே ரெடியா வந்துகிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். அவர்களோடு கூட உறவாடுவதற்கு வருகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, பகலின் குளிர்ச்சியான வேலைன்னா எது? காலைல 8 மணிக்கா, காலைல 9 மணிக்கா? பகலின் குளிர்ச்சியான வேலை எது? அப்படியே இந்த சில்லுன்னு இருக்கிற டைம்ல நம்ம அப்படியே இழுத்து அப்படியே போத்தி அணைச்சின்னு தூங்குற டைம் எது சொல்லுங்க? 8. என் காதல 8, 9 தான் உழுது. அதிகாலை 3 மணில இருந்து குளிர்ச்சியான வேலை தான். அந்த 3ல இருந்து 6 மணி கூட கிடையாது, அந்த 3ல இருந்து 5 மணிக்குள்ள. ஆமென். அந்த குளிர்ச்சியான வேலையில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, வந்து அவனோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மனுஷர்களாகிய நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மனுஷா சொல்லுங்க. நமக்கு பேர் என்னது? மனிதர்கள்ல. மனுஷா, நீ உன்னை என்ன பண்ண பார்க்கிறா, மூட பார்க்கிறாய். ஆனால் தேவனோ உனக்கு கிருபைகளையும் வரங்களையும் விசாரிக்கிற அந்த அனுபவத்தையும் உனக்கு நேராய் கொடுக்க விரும்புகிறார். அவன் பாவம் செஞ்சிட்ட பிறகு ஆதாம் என்ன பண்றான், போய் இலைக்கு நடுவுல போய் என்ன பண்ணிக்கிறான், மரத்துக்கு நடுவுல போய் மறைஞ்சுக்கிறான், தன்னை மூட நினைத்துக் கொள்ளுகிறான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அப்பையும் அவனுக்கு ஒரு உடுத்த ஒரு உடையை அவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். விசாரிக்கிறார், நம்ம மேல கரிசனையாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த விசாரிப்பும் இந்த சந்திப்பும் நம்மை பரிசுத்தமாக்குதலுக்கு நேராக மட்டும்தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் நீங்க பழைய ஏற்பாட்டில் நீங்க படிக்கும் போது பழைய உடன்படிக்கை, அதாவது பழைய உடன்படிக்கையில தினம் தினம் பலி செலுத்தப்பட வேண்டும் பாவ நிவாரணத்திற்காக. ஆமென்.
ஆனால் புதிய உடன்படிக்கையில் என்ன தெரியுங்களா? தினம் தினம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பக்கத்துல சொல்லுங்களேன். பழைய உடன்படிக்கையில தினம் தினம் பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனா புதிய உடன்படிக்கையில ஒரு வாட்டி சுத்தமான பேச்செல்லாம் கிடையாது. தினம் தினம் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். தினம் தினம் நான் என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பனா என்னன்னா, எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாவம் செய்யறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிறாரோ, அப்பப்பெல்லாம் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சரி செய்து கொள்ள நீங்களே முன் வந்துடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. தேவனோடு கூட சில காரியத்தை நீங்களே என்ன பண்ணிடுங்க? கிளியர் பண்ணிடுங்க. எப்ப தெரியுங்களா? அந்த கிளியர் பண்ற நேரம் காலை தோறும் நம்மை சந்திக்க வருகிறார். அப்ப ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமாய் நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன நீங்க விசாரிக்க ரெடியா இருக்கிறீங்க, என்னுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதில் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, அடிக்கடி சுத்தம் செய்ய தவறுவதனாலே தூசிகள் என்ன பண்ணுது? அதிகமா சேர்ந்து குப்பையா மாறுதா இல்லையா? ஒரு வீட்டுல நீங்க எல்லாம் வீடுகள் தோறும் நீங்க என்ன பண்றீங்க? சுத்தம் பண்றீங்கல்ல, உங்க வீட்டை சுத்தம் பண்றீங்கல்ல. எப்பெல்லாம் சுத்தம் பண்றீங்க? வெட்னஸ்டே காலையிலயா? காலை தோறும் இல்ல, அப்படி இல்லைன்னா டெய்லி என்ன பண்ணிடுறீங்க? வீட்டை கிளீன் பண்ணிடுறீங்க. இந்த வீட்டை நீங்க கிளீன் பண்ணாத பட்சம் சில வீடுகள் டெய்லி கிளீன் பண்ணப்படாமல் வாரத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்றாங்க? வீட்டை கிளீன் பண்றாங்க. அப்படிப்பட்ட வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள கால் வைக்கும் போது எப்படிதான் இருக்கும்? நரன்னு இருக்கும், தூசியா இருக்கும். ஆனா கிளீனா இருக்கிற வீடை நீங்க கேட்டு பாருங்க, டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? சுத்தம் செய்வாங்க. ஆமே. நம்ம சில நாள்பட்ட தூசிகளை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுகிறோம். அப்படின்னா என்னன்னா, தேவனை நாம் சந்திப்பது இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவனை நாம் சந்திப்பது இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, தூசி சேர விடாதிருங்க. ஆமென். தேவன் உங்களை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்பதாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எப்படி தியானிக்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிச்சு நம்ம முடிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். எதை பேசிக்கிட்டு? தியானம் பண்ணுங்க. என்னென்ன தியானம் பண்ணுங்க? படிங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். போதும். 5ஆம் வசனத்தை படிங்க பாப்போம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நீங்க என்ன பண்ணுங்க? நம்பிக்கையா இருங்க. ஆண்டவருக்கு டெய்லி நன்றி சொல்லிட்டு உங்களை அவருக்குள்ள நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. தினம் தினம் படுக்கையில போகும்போது ஒரு காரியத்தை ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே எங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க. காலையில நாங்க உங்களை தரிசிக்கணும், காலையில உங்க முகத்தை தேடணும். அப்படி சொல்லி நீங்க தூங்கி பாருங்க, நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காலையில அவரே வந்து உங்களை எழுப்புவார். பாஸ்டர் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. காலையில அவரே வந்து எழுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நைட்டு படுக்கும்போது சில பேருக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பழக்கம் தெரியுங்களா? கால் கழுவிட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அது மாதிரி செய்யறோம்? சில பேர்லாம் அப்படிலாம் செய்ய போனவனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏன் கால் கழுவிட்டு படுக்க சொல்றாங்க சொல்லுங்க? வேணும்னே தூசி நம்ம மேல போட்டுக்கிறதுக்காகவா? நம்மளை அறியாமலேயே சில கிருமிகள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது? அண்டக்கூடாது. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும்? கால்களை சுத்தம் பண்ணிட்டு படுக்கையில அமைதியாக தூய்மையாக நம்ம படுக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனாகிய கர்த்தர் நாள்தோறும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நாள்தோறும் நம்மை அவர் நினைக்கிறவராய் இருக்கிறார், நம்மை சோதிக்கிறவராய் இருக்கிறார். காலை தோறும் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால தேவனுடைய சந்திப்புக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு இன்னைக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணில் மூடுங்க பார்ப்போம். தேவ சமூகத்துல the Lord's visitation is always available every day.
கர்த்தருடைய சந்திப்பும் அவர் விசாரிக்கிற அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில தினம் தினம் உண்டு. நீங்க அதற்கு ஆயத்தமா அவரை சந்திக்க நீங்க போனீங்கன்னா அவர் உங்களை விசாரிப்பார். நீ எப்படி இருக்கிற, உன் விண்ணப்பம் என்ன, உன்னுடைய கேள்வி என்னன்னு ஆண்டவர் கேட்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி. நாள்தோறும் நீர் எங்களை விசாரிக்கிறீர். நாள்தோறும் நீர் எங்கள் மேலே கரிசனையாயிருக்கிறீர். அதை நாங்கள் கண்டுகொள்ள, அதை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. காலை தோறும் நீர் செய்கிற காரியங்களை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த நாளில் நீர் எங்களை விசாரிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உம்முடையத்தில் விண்ணப்பத்தை வைத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாளையில இருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம்.